Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் கௌதமன், a solo creator. ரீசெண்டாக ஃபாஸ்ட்ராக்லேருந்து Fpods FZ100 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் Fastrack Fpods FZ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸோட சைடில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸோட பேக் சைடில் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஸ் கொடுத்துருக்காங்க. Extra ear tips, type C charging cable, பெரிய ரீடிங் மெட்டீரியல், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. கேஸோட டிசைன் பார்த்தோம்னா காம்பேக்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் லெவல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸோட பேக் சைடில் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10 mmக்கான பேஸ் பூஸ்ட் டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 480 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 50 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 48 ஹவர்ஸ் கிட்டே வந்துச்சு. 3C Nitrofast Technology கொடுத்துருக்காங்க. அதாவது 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 200 மினிட்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரியலி சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. அதாவது 40 mmஸ்க்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரேஷன் IPX5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, வரக்கூடிய காலை அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸை டச் கண்ட்ரோல்ஸ் மூலியமாகவே செஞ்சுக்க முடியும். வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் அண்ட் சிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் டச் கண்ட்ரோல் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு இயர்பட்ஸ் எடுத்தாச்சு. லெஃப்ட் ரைட்டுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்கை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. ஷேக் ஆனாலும் விடுதலை. ஸோ ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து மாட்டியாச்சு. இப்போது 70% வால்யூமில் இருக்குது. இப்போ ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆகுதானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேஸை பொறுத்தவரைக்கும் தரமாக விழுகுது. எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை. பேஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக்கோட குவாலிட்டி செக் பண்ணிடலாம். நான் அதில் தான் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மைக்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த TWSல மட்டும்தான் 4 மைக் கொடுத்துருக்காங்க. பட்ஸ்லையுமே 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. வித் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் பேசுகிறது அவங்களுக்கு இருக்குது, அவங்க பேசுகிறது எனக்கும் கிளியராக கேட்குது. என்விரான்மெண்டல் சவுண்டை பொறுத்தவரைக்கும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கேட்குது. ஸோ கால் குவாலிட்டி அண்ட் மைக் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கைக்குள்ளே அடக்கிக்க முடியும் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது அண்ட் காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த TWSக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5.
ஒரு ரூ. 1500 செக்மெண்ட்ல நீங்க ஒரு பெஸ்ட் டிடபிள்யூ சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா நீங்க இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. டிடபிள்யூஎஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருங்க. அத கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உடனே கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.